ஹலோ 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 சி செக் கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே. ஹாய்க்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நான் என்ன முடியாம இருந்தேன் சார். இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ஒரு ஐயா உட்கார்ந்துருக்காங்கல்ல, அங்க நல்லா பாருங்க, எங்க அப்பா மாதிரி இருக்கார் சார். அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க போல இருக்கு. ஏன்? மகளை பாக்குறதுக்கு தான். மருமையை வீட்டுல விட்டுருக்க மாட்டாங்க. அப்பல இல்ல, அப்பா நான் பேசுவாங்கப்பா. அங்க பாருங்க, பேசு சாமின்னு சொல்றேன். ரவினா நான் பேசவா? மஞ்சண்ணா நான் பேசவா? சார் என் காலை மட்டும் தொடாதம்மா. ஏன் சார்? போன வாரம் தொட்டா ஒடிசோரி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் பேசவான்னு பர்மிஷன் கேட்டேன். வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்க சார். எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு தடவை கைத்தல் மட்டும் கொடுங்க, நல்லா கொடுங்க கம்பெனி. வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியார அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல தான். இது மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதா? என் மாமனாருக்கு தான் இனிக்குது. என் மாமியா எனக்கு நிச்சயம் என்ன போகுது? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பு. ரவீனாக்கு துவப்பு. மஞ்சனாக்கு புளிப்பு. இங்கிட்டு இனிப்பு. இப்போ நான் முறைப்படி எவ்வளவு மணி நேரம் பேசணும்? காலையில 4:15 முதல் பஸ் வரும், அது வரைக்கும் பேசுங்க. நீங்க இருப்பீங்களா? நாங்க வண்டியை கிளப்பிடுவோம். அப்படியே எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. உண்மையாலுமா? உண்மையாத்தான் சொல்றேன். ஓகே. பேமெண்ட்டுக்காக நான் பேச வரல. ஆமா ஆமா. ஓகே, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் சார். காக்கா பிடிக்க மனமும் இல்லை, கை கட்டி வாழும் குணமும் இல்லை. காக்கா பிடிக்க மனமும் இல்லை, கை கட்டி வாழும் குணமும் இல்லை. அதிகாரம் செய்ய ஆசை இல்லை, என் அகந்தையில் தமிழின்றி வேறொன்றும் இல்லை. என் தாயையும் தமிழையும் வணங்கி என் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு ஆண்கள் பெண்கள் தர கைதல் கொடுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். நான் கம்பி அப்ப மஞ்சனா வளையத்து அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பியில இல்ல. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நீ யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னார். எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொன்னாரு. இப்ப சொல்லி இருந்தாருன்னு வெச்சுக்க, அது ரெண்டா கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பார். காலம் மாறி போச்சு சார். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரியில இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? இவன்ட்ட போய் கேக்குறேன். நடுவர் அவர்களே, சொல்லுமா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? சேச்சே, வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எடுக்க பணமே வேணாம், கைத்தட்டல் மட்டும் போதும். நல்லா ஜோரா கைத்தட்டல் மட்டும் கொடுங்க. நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியே வளர்ந்திருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கடா. கவர்ல கரெக்டா கொடுக்குறேன். நடுவர் வந்தாங்களா சார்? உங்க மாப்பிள்ளை தானே சார் மஞ்சள் வந்தார்ல? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு பெருசா என்ன வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 250 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பையமால கணக்கு கரெக்ட்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள முள்ள படைத்த நடுவர். உங்களை வர்ணிச்சு யார் சார் பேசுறது? ஒரு குடும்ப மகிழ்ச்சி காரணம் பொறுப்பான பெண்ணின் சொல்ற கௌதமி வர்ணிக்கிறேன் சார். அப்படி இப்ப நான் வர்ணிக்கிறேன் பாருங்க. தோட்டத்தில் பூப்பது ரோஜா, தோட்டத்தில் பூப்பது ரோஜா, சட்டைக்கு கட்டுவாங்க காஜா, கணவன் மனைவிக்கு சண்டை மனைவி பண்ணுவா தாஜா. அருமையான நடுவர்னா அவர்தான் மகாராஜா. ராஜா கைதல் கொடுங்க. உனக்கு இன்னைக்கு சம்பளத்துல 500 ரூபாய் கூட. உடனே ஜிபே பண்ணுங்க. ஜிபே வேலை செய்யாது. 2 போன் வச்சிருக்கீங்க? 2 வேலை செய்யாது. அங்க பச்சை துண்டு சாட்ட நெட் கனெக்ஷன் கிடையாது. அந்தாட பாத்தியாட்ட தம்பி கிட்ட செல்லே கிடையாது. இங்க 2 பேர் இசை கூகுள் பேயே ஓபன் பண்ணல. எப்படி செட் இப்படி அமையறீங்க? நம்மளோட சேர்ந்தவங்களை யாரையும் உருப்பட விட்டதா சரித்திரம் இல்ல. அப்படி இருந்தா உருப்பறதுக்கு ஒரு பெண் வரணும்ல சார். அப்படி வந்தவங்களை எப்படி வர்ணிக்கிறா? எப்படி அவளை நினைங்கள உங்க மனைவியை 10 மணிக்கு அவளை நினைக்கவா? நினைங்க சார். நான் இது கொரட்டை விட்டு குப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அடடா இல்ல, இந்நேரம் என்ன பண்ணுவார் அவரு? என்ன அவன் பண்ணுவான்னு தான் தெரியுமே. அப்படி அவ என்ன நினைச்சுக்கிட்டாருப்பா. நினைச்சிட்டீங்களா? அப்படி அண்ணே நீங்க ஒரு 4 வச்சுங்கண்ணே, நீங்க ஒரு 5 வச்சுங்க. என்ன உங்களை வர்ணிச்சுக்கிறேன். சுதி 4 வச்சுக்குங்க, நீங்க 5 வச்சுக்குங்க. நீங்க பாருங்க. ஓகே. நீங்க பொட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகடா, நாங்க தொட்டு தொட்டு வணங்கி வரோம் கோடான தங்கலோ. அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, எனக்கா 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 வா பேர சொல்லு தட்டி தொட்டி, எனக்கா 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 பொட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகடா, நாங்க தொட்டு தொட்டு
எனக்கு 3 நாளா கழுத்து வலி. ரவி எனக்கு என்ன பிரச்சனை? பாவம் கால் வலி. என் மஞ்சளுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து ஆண்கள் தான் உழைக்கிறோம், ஆண்கள் தான் உழைக்க. மிஸ்டர் மஞ்சுநாதன், எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பு வீட்டு வாசல் தான் முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஞாபகம். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னது? எவ்வளவுதான் பொம்பளையாளு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்ட முன்னாடி தான் ஒட்ட முடியும், புரடியில ஒட்ட முடியாது. தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, எவ்வளவுதான் நீங்க தங்கத்தை ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் அதை ஞாபகம் வச்சுக்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னது? எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறக்காலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நடுவரா இருந்தாலும் ட்ரெயினர்னா பிளாட்ஃபார்முக்கு தான் அதை ஞாபகம் வச்சுக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னது? உங்க அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசர வாடகைக்கு தான் வாங்கணும், சொந்தமா வாங்கி வீட்டுல வச்சுக்க நீங்க முடியாது. 5 பேரோட ஞாபகம் வச்சுங்க, எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாதிச்சா அசைய சொத்து சம்பாதிச்சாலும் உடல் அசைஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்காட்டினா பால், அவ்வளவுதான் வாழ்க்கை. தெரிஞ்சுக்க. அததான் நானும் சொல்றேன், கட்டின மாலை சாமிக்கு செத்தவனுக்கு பூவை பறிச்செடுக்க தெரியாது, பூவை கட்டுறது தெரியாது, இதான் வாழ்க்கை தெரியுமா? இதை விட சுருக்கமா சொல்லவா? வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி, அவ்வளவுதான் வாழ்க்கை. அவ்வளவுதான் நானும் சொல்றேன். ஆடம்பரமா வாழறவங்க ஆகாயத்துல பதிக்க மாட்டாங்க, 6 அடியில தான் பதிப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப எல்லாரும் கை தட்டுற மாதிரி நான் சொல்லவா? வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், எந்திரிக்காட்டினா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதான் உண்மையில வாழ்க்கை. ஆண்கள் படி கை தருங்க சார். அரணா கயிறு கூட நமக்கு சொந்தம் இல்லையா சார்? என்ன பெருசா உழைக்கிறங்கிற அப்படி கேளுமா? பணத்தை யாருக்கு சார் சம்பாதிக்கிறாரு? யாருக்கு மிஸ்டர் மஞ்சுநாதன் சம்பாதிக்கிற? கோயிலுக்கு எழுதி வச்சிட்டு போறியா? நான் கேக்குறேன், மனைவி தானே சம்பாதிக்கிறாரு? ஆமா. உங்க அம்மாவுக்கு தானே சம்பாதிக்கிறீங்க? பொறுப்பில்லைன்னு சொல்லுங்க. உங்களை பார்த்து கேக்குறேன் சார், காலையில உங்க வீட்டுல முதல்ல எழுந்துக்கிறது யாரு? என் மனைவி. வாசல்ல தண்ணி தெளிக்கிறது யாரு? என் மனைவி. கோலம் போடுறது யாரு? என் பொண்டாட்டி. காபி குடுக்கிறது யாரு? என் பொண்டாட்டி. மதிய சாப்பாடு யாரு? என் பொண்டாட்டி. நைட் சாப்பாடு யாரு? என் பொண்டாட்டி. கடைசியா உங்க வீட்டுல தூங்க போறது யாரு? என் பொண்டாட்டி. அங்க உங்களுக்கு என்ன வேலை? அவளை பாத்துக்கிறதே யார் வேலை? என்ன மிரட்டுற நீ? என்ன ஆண்கள் எல்லாம் சிரிச்சிட்டாங்கன்னா இந்த இப்ப கொண்டு வரேன் பாரு எப்படின்னு. சிரிச்சிட்டாங்கன்னா நாங்க பயந்துருவோமா? பொறுப்பான பெண் வச்சுட்டு நாளைக்கு மகளிர் தினம் கொண்டாடுற பெண்கள் தட்டிக்கா கைய பெண்கள்லாம் எட்டாத சிகரங்களையும் நீ எட்ட வேணுங்கிறதா மார்ச் 8 கொடுத்துறாங்க தெரியுமா? அதனாலதான் சிரமஞ்சி சிகரத்திலே மழை இல்லைங்கிறாங்க. எண்கள் இல்லாமல் கணிதம் இல்ல, இந்த பெண்கள் இல்லாம அகிலமே இல்ல. கைதட்டு மட்டும் கொடுக்க அக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த ஊர் பெண்களுக்கு கௌதமி சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன். நீ வாங்கி கொடுத்துட்டு போயிருவ, அது இங்க குடும்பம் நடத்தணும். இவ்வளவு பேசுறீங்கல்ல, உழைக்கிற ஆண் தானே நீங்க? 3 பேரும் உழைக்கிற ஆண் தானே? நான் கேக்குறேன், உங்க மகன் என்ன படிக்கிறாரு? என் பையன் +2 படிக்கிறான். உங்க மகனுடைய கிளாஸ் டீச்சர் பேரு என்ன? டீச்சர். டீச்சர் தெரியாது. டீச்சர்மா. அவ என்ன விரும்பி சாப்பிடுவான்? என் பொண்டாட்டி தான் கேட்கணும். அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேரு என்ன? 4-5 பேர் இருக்காங்க. அவனுக்கு நீங்க என்னவா இருக்கீங்க? அப்பாவா இருக்கேன். தட்டுக்கா கைய, என்ன படிக்கிறான் தெரியாது, என்ன சாப்பிடுவான் தெரியாது, அப்புறம் அப்பாவா இருந்து உழைச்சு யாருக்கு சார் புண்ணியம்? சரியான கேள்வி இந்த அம்மா கேட்டது. என் பையனோட கிளாஸ் டீச்சர் பேரு எனக்கு தெரியாது, என் ஒய்ஃபுக்கு தெரியும். என் பையன் என்ன விரும்பி சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாது, என் ஒய்ஃபுக்கு தெரியும். என் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, என் ஒய்ஃபுக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுமா? என்ன? என் பையனுக்கு உழைச்சு 1 வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறேங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சா எனக்கு போதுமானது. அதை நீ தெரிஞ்சுக்க. ஆண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டுறீங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மனமில்லாத பூவுக்கு மதிப்பு கிடையாது, மனமில்லாத பூவுக்கு மதிப்பு கிடையாது, உழைக்காத புருஷனுக்கு மரியாதை கிடையாது. காட்டுல பிறந்த மானம் வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சுதான் சார் ஆகணும். உத்தியோகம் புருஷ லட்சணம். கிறுக்கு பையலுக்கு பொண்ணு தருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உத்தியோகத்துக்கு போனாதான் பொண்ணு, அதனால உழைக்கிறீங்க. நான் கேக்குறேன், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்ப ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணம் என்ன பண்றது? அது ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தினமும் எங்க வந்து தர்றீங்க? தொலைச்ச இடத்துல தெரியும் வேற ஒருத்தி வர்றோமா சார்? இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். திரும்பவும் அண்ணன் வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு தான் கேள்வி கேட்பேன். காலையில கிளப்பி விட்டுருவாங்க பாத்துக்க. அப்பெல்லாம் நினைக்காதீங்க, ஒரு வாரத்துக்கு சாப்பாடு போடுறட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வந்துருவோம் மகளிர் தினத்துக்கு. ஆனாலும் இப்ப நான் கேக்குறேன், தருதலிய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள அறிவளக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டாக்களை கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணல இருக்கிற மண்ணவனாக்குறது யாரு? மனைவிங்கிற பெண் தட்டுக்க கைய பெண்கள்
ஆண்கள் சொல்ற கை தருக்கா. மண்ணில் இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவனை குடியேற போய் ஆக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவங்க ஏன் பிச்சு திருவிட? அதே மனைவி. ஆம்பளை கை தட்டி காப்பாத்தி கொடுக்கப்பா. தட்டுங்க, நல்லா தட்டுங்க சார். ஒரு நிமிஷம் சார். டேய் தம்பி செவத்த பையல, என்ன பாரு, என்னைய பாரு, என்ன பார், கல் எடுக்கிறா சார். என்னை பாருன்னு கல் எடுக்கிற ஐயா. இங்க பாரு தங்க குட்டி செல்லம் மண்ணவாரி தூத்த ஆரம்பிச்சுட்டேன். ஏன்டாங்க நான் வந்து உட்காந்து கிளம்பிட்டான்ல, உன்னைய பார்க்க சொன்னா சேரோட கிளம்பிட்டான் ஐயா. அந்த போயிட்டாயா சேரே வேணாம்னு. அப்படி இல்ல, அவன் என்ன நினைக்கிறான், இந்த அத்தை இவ்வளவு அழகா இருக்காங்களே, இவங்க புள்ள எந்த அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் கீழே உளறான். நான் கேக்குறேன், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா, காஃபி, கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி, பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா, பழையது, வேட்டி சட்டை, ஜீன்ஸ் சட்டை, மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? ரெண்டையும் பிடிக்கும். நான் கேக்குறேன் சார், கண்ணாடியும் மனைவி ஒண்ணு. நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்து கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டாங்களோ சார்? அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். அது மட்டும் சொல்லாதம்மா. ஏன் நேத்து என் மயன்ட்ட டேய் அடிக்கிற கைதாண்டா அணைக்குங்கிறேன். அவன் சொல்றான், அப்ப அங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறான். ஐயா என் பொண்டாட்டி சொல்றான், அப்பன மாதிரியே புள்ள பிறந்திருக்கான், அவன மாதிரியே கிரிமினல் ஆக்குறான்னு. ஆனா இந்த ஊர்ல கூட அடிக்கிற கைதான் அணைக்கணும் என்னால நிரூபிக்க முடியும். நிரூபி பாப்போம். நிரூபிச்சிட்டா ஏன் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல போட்டு நான் போயிட்டேன். நிரூபிக்க முடியாதுன்னா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல போட்டு நீங்க போங்க. வருஷம் நம்ம வட்டி பண்ற உண்டு. ஏன் உண்டியல காசு வந்துரும்ல. இப்ப நிரூபிக்கவா சார்? நீங்க 3 தங்க குட்டி உட்கார்ந்திருக்கீங்க. கருவாப்பா நீ சொல்லு தங்க. என்னை பாரு, என்ன பாருனால அவங்க அங்கிட்டு சேர தூக்கிட்டு கிளம்பிடாம. இல்ல இல்ல அதெல்லாம் இங்க ஒருத்த பாருனோட போய் சேர்ந்தான் பாரு அங்கிட்டு. சார் அவனை விடுங்க, இதோ உட்கார்ந்து ஆடியோக்காரங்க புள்ள. தங்க நீ கை தூக்கு தங்க. அதோ பாருங்க அவனை கேக்குற பாரு. தங்க அத்தை கேக்குறது பதில் சொல்லு தங்க. சூப்பர், வெரி குட். ஓகே, இப்ப அம்மா உன்னை அடிக்கிறாங்க. அடிக்கிறது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மா கட்டி பிடிச்சு வைக்க தானே சொல்லிட்டா. இல்லேன்டா நல்லா பாரு. அப்படிலாம் இல்ல, நான் கேக்குறது புரியுதா தங்க? அத்தையை பாத்தீனா தம்பி நீ வந்து ஆமான்னா அப்படி சொல்லு, இல்லைன்னா அப்படி சொல்லு. கேளுமா, ஓகேவா? இப்ப அம்மா உன்னை அடிக்கிறாங்க, அடிச்சது நம்ம அம்மா தானே. அம்மா தான் தெரிஞ்சால் 10 நிமிஷம் கழிச்சு அம்மா கட்டி பிடிச்சு போதானே. லேதுக்கரே லேதுக்கரே சார். ஒண்ணு தெரிஞ்சீங்க, ஒரு குடும்பத்துல ஆண் உழைச்சா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா தான் இருக்கும். இல்ல நான் சொல்லல, ஒரு குடும்பத்துல ஆண் உழைச்சா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா ஒரு குடும்பத்துல பெண் பொறுப்பா இருந்தா 7 தலைமுறை மகிழ்ச்சியா இருக்கு. தட்டுங்க கைய பெண்கள்ல. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துக்காக வாழறது ஆம்பளை பிள்ளை, அப்பா அம்மா சொத்தா நினைக்கிறது பொம்பளை பிள்ளை. தட்டுமா கைய பெண்கள். கரெக்ட் கரெக்ட். ஏய் பாயிண்ட பாரியா. அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துக்காக வாழ்றது ஆம்பளை பிள்ளை, அப்பா அம்மாவையே சொத்தா நினைச்சு வாழ்றது பொம்பளை பிள்ளை. அதான்டா அப்பன் சொத்துல கேஸ் போடுதுங்க. இப்ப தெரியுதாடா உனக்கு? கேஸ் போடுவா. அதான்டா காரணம். அப்பெல்லாம் கிடையாது. நான் கேக்குறேன், இவ்வளவு பேசுறீங்கல்ல, நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபாய்? 25,000 ரூபா. நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குற சம்பளம் 25 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? 25,000 வேலை எத்தனை 500 இருக்கு? 50 500 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேர் வந்து எந்த ஊர்ல எங்க ஊருக்கு அவங்க வெளுத்துட்டுருவாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு சார். பொறுப்பான மனைவி கணவனுக்கு கொடுக்கிற முத்தம் எப்படிமா இருக்கும்? முத்து நகையை முழு நிலவை மாதிரி இருக்கும். ஆஹா ஆஹா. முத்து நகையே முழு நிலவே, முத்து விளக்கே கொடி மலரே, முத்து நகையே முழு நிலவே, முத்து விளக்கே கொடி மலரே, கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் காத்திருப்பேன். முழு நிலவே விளக்கே கொடி மலரே, இன்னும் பிறவிகள் நம்முடைய உறவு வாழும் கொடுமதிதான் தேசம் வளர்கிறதா முத்துலகையே முழு நிலவே. சார், ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஆணுடைய உழைப்பை காட்டு பெண்ணுடைய பொறுப்பு நான் ஏன் சொல்றேன். வந்ததே மஞ்சண்ணா சொன்னாங்க, 50 ரூபா சம்பாதிக்கிறவன் பொண்டாட்டி 9 தடவை புரு காப்பி போறானு. மிஸ்டர் மஞ்சுநாதன், 50 ரூபா சம்பாதிக்கிற உனக்குலாம் எதுக்கு கல்யாணம்? அப்படி கேட்டு சொல்லுங்க சார். கேக்குறேன். 50 ரூபா சம்பாதிக்க உனக்கு எதுக்கு சார்? 50 ரூபா சம்பாதிக்க முன்னாடி 9 தடவை காப்பி குடிச்சா கூட பரவாயில்ல, 9 தடவை நீ
கட்டிங் போடுறீங்களா ஆண்கள் கேட்டமா? 9 தடவை இவன் கட்டிங் போடுறான். ஒரு மாசத்துக்கு சேர்த்து கூடமா போட மாட்டீங்க? ஒரு நாளைக்கு 4 கட்டிங். கேக்குற சிக்கனமா இல்லையா? பெண்கள் நாங்க சிக்கனமா இல்லங்கிறதுக்காக மகளிர் தினம் கொண்டாடுறோம். பெண்கள் நாங்க சிக்கனமா இருக்கனால நிரூபிக்க முடியும். நான் கேக்குறேன் சார், பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? ஐலைனர் 725 ரூபாய். 725 ரூபாய்க்கா? நான் சொல்றேன் சரினா பெண்கள் கை தட்டுங்க. 725 ரூபாய் போட்டு ஐலைனர் வாங்குறோம் சார். 1 வருஷத்துக்கு யூஸ் பண்றோம். உழைக்கிற புருஷ குடிக்கிறவங்க குவார்டர் எவ்வளவு ரூபாய்? 200 ரூபாய். 200 200 ரூபாய். 200 ரூபாய். 200 ரூபாய் போட்டு குவார்டர் வாங்குறீங்கல்ல, நாங்க 725 ரூபாய் போட்டு ஐலைனர் வாங்கி 1 வருஷத்துக்கு யூஸ் பண்றோம். 200 ரூபாய் போட்டு குவார்டர் வாங்குற நீங்க என்ன ஒரு வாரத்துக்கு வச்சு அடிக்கிறீங்களா இல்ல ஒரு நாளைக்கு வச்சு அடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு எதுக்கு சார் இந்த பொறுப்பில்லாத பெண்ணை நீங்க சொல்லணும் நான் கேக்குறேன். சரியான கேள்வி. சொல்லுங்க சார். பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய் வாங்கி 1 வருஷத்துக்கு பயன்படுத்துறீங்க. நாங்க ஆம்பளை 200 ரூபாய்க்கு குவார்டர் வாங்கி 1/2 மணி நேரத்துல குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல ஒண்ணுக்கு போயிடுமே. எங்களை ஏன் நீங்க பொறுப்புள்ளின்னு திட்டுறீங்கன்னு கேக்குறேன். சார் மேடம் என்ன நீங்க இந்த ஐலைனரை போட்டுக்கிட்டு பஸ்ல போனா உங்களை எத்தனை பேர் பார்ப்பான்? 4 பேர் 5 பேர் 4-5 பேர் பார்ப்பான். நான் குவார்டரை போட்டு வேட்டியை உருவிட்டு தெருவில் நின்றா என்னை எத்தனை பேர் பார்ப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பான். சார் நாங்க லிப்ஸ்டிக் போடுறதா, மஸ்காரா, ஹேர் ஆயில், நாங்க போடுற சோப்பு சீப்பு எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, காலாவதி தேதி இருக்கு. இந்த புருஷன் குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது. சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி. நல்ல கைத்தல் பெண்கள் கொடுங்கக்கா. 80 வருஷம் வாடுறவன் 40 வருஷத்துல போறீங்களே சார். நான் கேக்குறேன், ஒரு குடிகார புருஷன் சிம்பிளா ஒரு குவார்டர், நான் சொல்றேன் சார், நான் சொல்ற கணக்க போடுங்க. சிம்பிளா ஒரு குவார்டர் 210 ரூபான்னு வச்சுங்கக்கா. 50 ரூபாய் சைட் டிஷ், 20 ரூபாய் வாட்டர் கேன், 10 ரூபாய் சிஸ்டர், 10 ரூபாய் கப்பு, எவ்வளவு ஆச்சு? 300 ரூபாய். ஒரு நாளைக்கு 300னா அப்ப ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 × 300 எவ்வளவுக்கா? 1,09,500 ஓவா. நீ பெருசா ஆண்கள் உழைச்சு என்ன யூஸ் நான் கேக்குறேன். சரியான கேள்வி இந்த அம்மா கேக்குது. சொல்லுங்க சார். ஒரு புருஷன் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு கொடுத்தான்னா 365 நாள் ஒரு வருஷத்துக்கு 365 × 300 1,09,500 ரூபாய்க்கு குடிக்கிறானே. ஆமா. நீ என்ன உழைச்சு என்ன பிரயோஜனம் கேக்குற? உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? எங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டார். உங்க அப்பாக்கு என்ன வயசு? 65 வயசு. உங்க அப்பாவுக்கு 65 வயசு, தண்ணி அடிக்க மாட்டார். அடிக்க மாட்டாரே. உங்க அப்பா 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பார். 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல? இல்லையே. இப்ப 40 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்காரா? நாங்க தான் அடிச்சு காலி பண்ணி விட்டோம். 40 வருஷமா தண்ணி குடிக்கல இல்ல, இப்ப 40 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்காரா? எங்க அப்பனை பத்தி கேட்டாங்களா? அப்ப எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பனை பத்தி கேட்க மாட்டோமா? நான் கேக்குறேன், டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா மனைவிக்கு என்ன பேரு? டாக்டர் பொண்டாட்டி, இன்ஜினியர் பொண்டாட்டி, வாத்தியார் பொண்டாட்டி. சொல்லப்படாத சண்டைக்கு சொல்ல முடியுமா? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம், சுமக்கிற பெண் சார். நான் கேக்குற உழைக்கிற ஆண்கள்ட்ட கேக்குற சார், பீருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மாநிலத்துக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெக்காடிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்களை பெத்தவளுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? டைமண்டுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, டைமுக்கு எந்த புருஷன் வீட்டுக்கு போறீங்களா சார்? நான் கேக்குறேன். நீ மட்டும் நகைக்கு முக்கியத்துவம் தரியா, ஒரு நாத்தனாவுக்கு முக்கியத்துவம் தரியா, பொட்டுக்கு முக்கியத்துவம் தரியா, பொட்டை வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா, நீ சாக்கெட்டுக்கு முக்கியத்துவம் தரியா, நீ சாதிசனத்துக்கு முக்கியத்துவம் தரியா, நீ செருப்புக்கு முக்கியத்துவம் தரியா, உன்னை சேர்த்து வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா, நீ கொலைச்சதுக்கு முக்கியம் தெரியா, கொலைக்கு முக்கியத்துவம் தெரியா, நீ பேசாம சப்போர்ட்டுக்கு வர்றோம் சொல்லி நாய்க்கு முக்கியத்துவம் தெரியா, நடுவருக்கு முக்கியத்துவம் தெரியா என்ற நாய் நடுவர் ஒன்னாரா? நானானு வருது. என்ன சார் நாங்க புருஷனுக்கு முக்கியத்துவம் தரல? எப்படி தெரியுமா நினைக்கிறோம்? சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல போக மாட்டாரா? நினைக்கிறவ பெண் சார். ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா? இல்ல சார், கிட்னி போனா கூட கிட்னி கொடுத்து காப்பாத்துறது யாரு? நீ சட்டினி விழுங்க வச்சா ஏன் கிட்னி போகுது? ஓட வளன போதையோட வர மஞ்சரா. 2 வாசனை தானமா வருது. அவனோட வாழ்றோம்ல. குடிகார புருஷன் மண்ணோட வந்தா கூட கட்டுன பொண்டாட்டி இந்த புடவை எடுத்து தொடக்கிறது யாரு சார்? உண்மை. நேத்து எங்க ஊர்ல ஒருத்த மூஞ்சி பூரா ரத்தமா வந்தான். என்னடான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி முந்தானையில தொடச்சா சார் அப்படின்னா. முந்தானையில தொடச்சா எப்படி ரத்தம் வரும் கேக்குறேன். அவ கல்லு பதிச்ச சேலை கட்டி இருந்திருக்கா, அதை எடுத்து சரட்டுன்னு விட்டுருக்கா, பரட்டுன்னு கிழிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த ரத்தத்தை கூட அப்படியே முந்தானையை கிழிச்சு கட்டு போட்டு அப்படியே மன்னவனா எப்படி நம்ம ஆக்குவோம்? மன்னவனே மன்னவனே மலையிட்ட சின்னவனே போல யாரும் இல்லை தலைவா தலைவா பன்கிளி
முத்து வண்ண கிளி என்ன வேணும் கேளுமா தரவா தரவா உன்னை நினைச்சுட்டா நான் தினமும் என் தலைமாறி பூச்சூடினே ஒரு மாதம் பொங்கும் வாழாது மாடே மன்னவனே மன்னவனே பாலையிட்டு சின்னவனே ஒண்ணு போல யாரு இல்லை வா 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 வா. உழைக்கிற ஆண்களுக்கு ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் நடுவர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஆணுடைய உடம்புல இருந்து உயிர் போச்சுன்னா அவன் பிணம் ஆணுடைய உடல்ல இருந்து ஒரு உயிர் போச்சுன்னா அவன் பிணம் ஆனா ஒரு பெண்ணுடைய உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா அவன் தாய்மை நாங்க அம்மா ஆனதா நீங்க அப்பா ஆகலாம் இல்லன்னா டப்பா டான்ஸ் ஆடும் பச்சை தொட்டு சார் நீங்க அம்மா ஆனாதான் நாங்க அப்பா ஆக முடியும் ஒண்ணு தெரிஞ்சுக்க நீங்க அம்மா ஆகணும்னாது எங்க மாதிரி ஒரு அப்பா இருந்தாதான் நீங்க அம்மாவே ஆக முடியும் சார் ஒண்ணு தெரிஞ்சுக்க அதெல்லாம் ஒரு காலம் ஆணுடைய துணை இருந்தாதான் மாசமாய் புள்ள பெக்கலாங்கிறதுலாம் வேற சிஸ்டம் இப்ப இந்த நூற்றாண்டுல ஆணுடைய துணையே தேவையில்லை ஊசி மூலமா டெஸ்ட் பேபி பெத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில இருக்க தட்டுக்காக ஐயா பெண்கள் பேசிக்கலாம் டெஸ்ட் பேபி ஆமா டெஸ்ட் பேபி ஆமா சார் ஊசி மூலமா குழந்தை பெத்துக்கிறீங்க அப்ப உங்க அப்பன் பேர் என்னன்னு கேட்டா ஊசின்னு எழுதுவியா தாய்மாமன் என்ன தடுப்பூசியா நான் கேக்குறேன் சார் இவ்வளவு பேச்சு உழைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல மஞ்சுநாதன் சார் நான் கேக்குறேன் வெறும் இட்லியே எல்லா ஆண்களும் சாப்பிடுங்க சுவையா இருக்குமா இருக்காது சட்னியை தொட்டதான் இட்லியே சுவைக்கும் இட்லிங்கிறது புருஷ மாதிரி சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி எப்படி இட்லிக்கு சட்னி சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது பொண்டாட்டிங்கிற சட்னி தட்டுக்க நல்லா கை தட்டுக்க கொடுங்க பாத்தியா அப்படி பாயிண்டா பேசணும் ஆயா வரை கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம் அருமையான பாயிண்ட் இட்லிங்கிறது புருஷ மாதிரி சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி வெறி இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும் சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி மாப்பிள்ள அதாண்டா சட்னி ஊசி போயிருது சில இடத்துல 4-5 சட்னி வைக்கிறாங்க ஆனா நான் எங்க வீட்ல ஒரு சட்னி தான் வைக்கிறேன் என் புருஷன் ஒரு சட்னி தான் சாப்பிடுறாரு நீ ஒரு சட்னி தான் வைக்கிறோம் சொல்லு உன் புருஷனை கேட்கணும் எந்தெந்த சட்னி பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது சார் ஒண்ணு தெரிஞ்சு உழைக்கிற ஆண்களுக்கெல்லாம் சொல்றேன் கட்டில்ல நைட்டு தூங்கும் போது மேல ஒண்ணு ஓடுமே அதுக்கு பேர் என்ன ஃபேன் அந்த ஃபேன் தான் உங்க மனைவி நல்லா ஞாபகம் வச்சுங்க சார் மேல ஓடுற ஃபேன் தான் உங்க மனைவி அது ஓடுற வரையும் தான் எல்லா புருஷனுடைய வாழ்க்கையும் குளு 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 குளுன்னு இருக்கும் ஓடுற ஃபேன் மட்டும் நின்னுட்டு உங்க வாழ்க்கை புளிங்கிடும் ஞாபகம் வச்சுங்க இப்படி இந்த நீ கிளப்பிட்டு போட்டு நான் செருப்படி வேண்டிக்கிறேன் மேல ஒரு ஃபேன் தான் பொண்டாட்டி அது ஓடுற வரைக்கும் தான் புருஷனுக்கு வாழ்க்கை குளு குளுன்னு இருக்கும் இல்லாட்டினா வாழ்க்கையே புழுங்கி போயிடும் ஒன்னு தெரிஞ்சுக்கம்மா மேல ஒரு ஃபேனு தான் பொண்டாட்டி அது ஓடுற வரைக்கும் தான் வாழ்க்கை குளு குளுன்னு இருக்கும் ஒன்னு தெரிஞ்சுக்க சுவிட்சு தான் புருஷன் இந்த சுவிட்சை போட்டா தான் அந்த ஃபேனே ஓடும் தெரிஞ்சுக்க அந்த ஃபேன்ல இருக்குவார் கண்டென்சரு அதான் உன் மாமியா உள்ள இருக்குவார் பேரிங்கி அதான் உன் மாமனார் 3 ரெக்கை தான் உன் புள்ள தெரிஞ்சுக்க கொழுந்தி அதாண்டா ரெகுலேட்டர் அதாண்டா குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும் காலூனி நடக்கும் போது தெரியாது சார் காலூனி நடக்கும் போது தெரியாது கோலூனி நடக்கும் போது அருமை தெரியும் சார் இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல மாமியார் அப்படிங்க பதவி எப்ப வந்துச்சு மருமக வந்ததுக்கு அப்புறம் மாமனார் அப்படிங்க பதவி எப்ப வந்துச்சு மருமக வந்ததுக்கு அப்புறம் நாத்தனார் அப்படிங்க பதவி எப்ப மருமக வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்ல எத்தனை நார் இருக்கு ஆண்கள் சொல்லுங்க மச்சாண்டார் குழந்தண்டார் யார் இல்லையா இருக்கு இத்தனை நாரும் மணக்கணும்னா மருமகங்கிற பூ பெண்ணோட வரணும் சார் ஒவ்வொரு பெண்ணும் நாங்க பூ மாதிரி நாங்க அள்ளி பூ வாங்குறதும் அரளி பூ வாங்குறதும் கட்டின புருஷன் உங்க கையில இருக்கு அது உண்மைதான் உங்க வீட்ல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க எங்க வீட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறுறீங்க மாதிரி குறுக்க பேசுற நாளா அரளி விதையை கூட அரைச்சு கொடுக்க அரைச்சு குடுங்கற வேணாம் சொல்லல இப்ப மீன் குழம்பு வைக்கிற டேஸ்டா இருக்கான்னு எப்படி பாப்ப கரண்டில எடுத்து அப்படியே கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன் கறி குழம்பு வைக்கிற கரண்டில எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் அதே மாதிரி அரளி விதையை அரைச்சு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொடுங்க அப்புறம் நாங்க சாப்பிடுறோம் சார் இந்த பெண்களுக்கு நடக்கிற அநீதி தெரியுமா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா புருஷனும் நாங்க ஒரு மனைவி ஒரு கார குழம்போ கருவாட்டு குழம்போ மீன் குழம்போ வச்சோம்னா உப்பு இல்ல காரம் இல்லைன்னா யார சார் திட்டணும் வச்ச பொண்டாட்டியை திட்டணும் வச்ச மனைவி எங்களை திட்டணும் அதை விட்டுட்டு இந்த கணவன்மார்கள் எல்லாருமே எங்களை பெத்த எங்க அப்பாவை ஏன் சார் திட்டுறீங்க நான் கேக்குறேன் சார் சரியான கேள்வி சார் ஆமா நியாயமான கேள்வி எங்க அப்பா இந்த கேஸ் ஹைகோர்ட்ல போனா கூட ஜெயிக்கும் ஆமா நம்ம என்ன சொல்றாங்க கார குழம்பு வைக்கிறோம் சாம்பார் வைக்கிறோம்
சரியில்லைன்னா யாரை திட்டணும்? யாரை சார் திட்டணும்? மச்ச எங்களை தானே திட்டணும். ஆமா தானே சார்? எங்க அப்பா அம்மாவை எல்லாம் ஏன் திட்டியே நீங்க கேக்குறீங்க. ஆமா. சார் நான் கேட்கிற நியாயம்னா கைதட்டுங்க. சார் இந்த பேனா வாங்குறோம், சரியா எழுத மாட்டேங்குது, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். சார் இந்த தண்ணி வாங்குறோம், சரியில்லை, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். போன் வாங்குறோம், சரியா பேசல, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். அப்ப நீ சாம்பார் குழம்பு சரியா வைக்கலன்னு யாரை திட்டணும்? உன்னை தயார் பண்ணி அனுப்புற உங்க அப்பா அத்தாவை திட்டுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். அண்ணே சார் நான் நிறைய கல்யாணம் ஆகாத செட்டலா இருக்கீங்க, இவ்வளவு பேர் கை தட்டுறாங்கன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? வீட்டுல குழம்பு சரியில்லைன்னு அர்த்தம். நிறைய கல்யாணம் ஆகாத இளவட்டெல்லாம் கை தட்டுறீங்க. அக்கா ஒரு விஷயம் சொல்லி தரேன். பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு வேணான்னு சொல்லாதீங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை பார்த்து கட்டிட்டு போங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாங்க பொண்ணு வாக்கு வரும்போது மாப்பிளைக்கு தலை சொட்டையா இருக்குன்னு வேணாம் சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு சொட்டை விழுவத்தான் போது நீ கட்டிக்க. ஒண்ணு தெரிஞ்சீங்க, குடும்பத்தை பிரிக்கிறவன் சொன்னாங்க சார். எங்களை பார்த்து அப்படி சொல்லாதீங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது சார். பார்த்தா அப்படி தெரியாது சார். 25 வருஷமா தெரியும். 3 வருஷம் மாறி தெரியும். 3 வருஷமா தெரியும். உங்களுக்கு தான் 23. அதுக்கு என்ன சொல்லாதீங்க. ஆனா இத்தனை வருஷத்துல என் மாமியார் என் மாமனார்னு கூட்டு குடும்பத்தோட வாழக்கூடிய பொம்பளை பிள்ளை நல்ல ஒரு ஜோர கைத்துல கொடுங்கக்கா. பெண்கள் கொடுங்கக்கா. கூட்டு குடும்பத்தோட வாழ்ற என் மாமியார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சத்தியமா பிடிக்கும் சார். ஓ மாமியார்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என்னடா ஓ மாமியார் பிடிக்கும்? துண்டப்படுத்தாண்டு சரியான பொம்பளையால துண்டப்படுத்தாண்டு, நீ நெச பொம்பளையால துண்டப்படுத்தாண்டு, 4 பிள்ளைக்கு தாயின துண்டப்படுத்தாண்டு, நீ அங்க சார். எனக்கு என் மாமியாவை பிடிக்குதோ பிடிக்கலையோ, மிஸ்டர் மஞ்சுநாதன் சார் உங்க மாமியாவை பிடிக்கல நீங்க தாண்டுங்க சார். இந்த வர தாண்டா இவ்வளவு அடிபட்டு இருந்தாலும் தாண்டானடா மாமியார் ஒண்ணு. ஆஹா தாண்டும் போது டவுசர் எந்த இழு இழுக்குது பாரு. ஏன்டா எத்தனை தாண்டு 3 மாமியாவா? ஆனா நம்ம கொஞ்சம் உஷாரான ஆள். தாண்டினால் மாட்டினால் மாட்டிக்கணும், போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன்ல வந்தா பாருங்க இவன் பொழைச்சுக்கிடுவான் சார். நானா என் மாமியாரை பார்த்து அத்தா அப்படி சொல்றதுல அம்மா, அப்பா மாமனாரை பார்த்து மாமா அப்படி கூப்பிடுறது இல்லக்கா, அப்பா அப்படி பண்பாடு தெரிஞ்ச பெண் தமிழ்நாட்டுல நாங்க வாழ்றோம் சார். எந்த ஊர்லயா இப்படி கூப்பிடுதுங்க? மாமனாரை பார்த்து அப்பா, மாமியாவை பார்த்து அம்மா. அப்ப புருஷனை பார்த்து அண்ணன் நான் கூப்பிடுவேன், உங்க குழந்தைய பார்த்து தம்பி நான் கூப்பிடுவேன். அப்ப உங்க அப்பா அம்மா என்னன்னு கூப்பிடுவீங்க? அத்தை மாமான்னு கூப்பிடுவீங்களோ சார்? சிரிக்கிற ஆண்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லி தரேன். திட்டவோ தேடவோ ஒரு பெண் இருக்கிற வரையும் தான் நீங்க 5 பேரும் நீங்க எல்லாரும் ஒழுக்கமா சந்தோஷமா வாழ முடியும். உங்க 5 பேரையும் திட்டவோ தேடவோ ஆள்ல எப்படி இருப்பீங்க? எங்களுக்கு என்ன கவலை? நாங்க வாட்ல ரூம் போடுற வரைக்கும் அங்க இருப்போம். எத்தனை வருஷத்துக்கு? காசுக்கு இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வருவோம். அப்புறம் வீட்டுக்கு தான் வரணும். ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்க 5 பேருக்கும் கை கால் விளங்காம போனதுக்கு அப்புறம் கை கால் இப்படி இழுத்து கரெக்டா இழுக்குதுடா பாப்பா. அறா அருமையா இழுக்குதே. இழுவ கேசோ இப்படி இழுக்கும் அப்பாக்கு இழுத்துருச்சா? மனைவி கிட்ட தான் வரணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அம்மாவை இழந்தா அவனுக்கு அநாதன் பேரு, அப்பாவை இழந்தா அவனுக்கு குருடன் பேரு. ஆனா மனைவி இழந்தா அவனுக்கு நடைப்பினம்னு பேரு சார். அந்த மனைவியை நினைச்சா அந்த வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? கணவன் மனைவியை நினைக்கணும் சார். அந்த வாழ்க்கை என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன் என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, நான் ஒண்ணு நினைச்சேன் என் கண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு தச்சவோ, சொக்கி தவிச்சேன் நான் சொக்கி தவிச்சேன், சொக்க தந்த உண்மையின் சொக்கி தவிச்சேன், குற்றால சாரலது உன்னோடு நினைச்சேன். நான் ஒண்ணு நினைச்சேன் என் கண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு தச்சவோ. ஒரு தனியா ஒரு ஆண் கல்யாணத்துக்கு போனாங்க, சுற்றத்தார் உங்க உறவினர்லாம் என்ன கூப்பிடுவாங்க? உங்களை என்ன கேட்பாங்க? உங்க வீட்டுல வரலையா? வீடுனால யாரு? மனைவி. இல்லாள், இல்லத்தை ஆள்பவள் அப்படி பெண்ணுக்கு தான் பேரு. இல்லான் இல்ல ஏற்கனவே கொடுத்து பிடிக்கலாம் தானே இருக்கான். அப்புறம் என்னது இல்லாம தான் அப்படி கிடையாது. புருஷனா யாரு சார்? தாலி கட்டணுமே. உண்மையான புருஷனா? கூட்டிட்டு ஒண்ணுமே. நல்ல புருஷன் நான் மஞ்சுநாதன். நல்ல புருஷன் ரவி என்ன
ரொம்ப நல்ல புருஷன் இந்த அண்ணன் தத்தக்காப்ப. ஆனா புருஷனா யார் நான் சொல்றேன் சார். உடன் இருப்பவர உணவு கொடுக்கறவங்க உடை வாங்கி தரவங்க நல்ல புருஷன் கிடையாது. மனைவியோட உணர்வுகளை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான புருஷன். உண்மையான சொல்ல கை கொடுங்கக்கா. இந்த ஊர்ல இத்தனை கை தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஊர்ல எந்த புருஷனும் உணர்வுகளை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும்? ஒன்றும் இல்லை, போன வாரம் ஒரு பட்டிமன்றம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடித்தேன். என் பொண்டாட்டி கதவை திறந்தா. பாவம் தூக்கத்தில் வந்து திறக்கிறாளே, சிரிச்சு வைப்போம். நம்ம கதவை திறந்த உடனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுநாள் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன். காலிங் பெல் அடித்தேன், கதவை திறந்தா. இவதான் சிரிச்சா திட்டாளே, சிரிக்கக்கூடாதுன்னு இப்படியே இருந்தேன். என்னைய பார்த்தா சிரிப்பியெல்லாம், அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். விடிய காலம் 3 மணிக்கு எவ்வளோ கதை வந்துருக்கா அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு. உங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சாத்தனமா நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. இவ்வளோ பேசுறீங்களா? உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி யாரா வேண்டாம் சொன்னது? வேணும். மஞ்சனா உங்களுக்கு அண்ணா ரவீனா அண்ணா உங்களுக்கு மனைவி. அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? ஏய் உட்கார்றா, அதே பொண்டாட்டி தான்டா. இந்த பட்டிமன்றம் பார்க்குற எந்த திருமணமான ஆண்களாவது எனக்கு மனைவி வேணாம் தொந்தரவா இருக்குன்னு சொல்ற ஆண்கள் தான் கை தூக்குங்க சார். எங்க அப்பா வீட்டில் போட்ட 4 பவுன் வலையில கழட்டி கொடுத்துட்டு போறேன் சார். போயிட்டு போகுது. அங்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, நான் தூக்குறேன், ஆளுக்கு 2 பவுனா பிரிச்சுக்குருவோமான்னு பொண்டாட்டி கடிச்சு கேட்குறாரு. யாராவது தூக்குறாங்களா? இல்லை. ஏன்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி இணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகமுடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபவள் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபவள் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? அவ இருக்கு, நான் இருக்க வரைக்கும் அவ இருக்கணும். அதுக்கப்புறம் எக்கடு கட்ட எனக்கு என்ன. அண்ணா நீங்க அதேதான். அண்ணா நீங்கண்ணா 7 வருஷமா நீ சென்மத்துக்கு உருப்பட மாட்டாயிடா. 7 சென்மமா? அடுத்த சென்மத்திலேயாவது நல்ல வளர்ந்த பொண்டாட்டியா பாடுற. ஏன்டா அப்படி பண்ற சார்? வளர்ந்தா என்ன வளராட்டி என்ன, மனசுல காதல் வளர்ந்தா போதும் சார். காதல் வளர, அது வளரும். அப்படி வளர்ந்துச்சுல. எங்க அவன் பொண்டாட்டி தேனியில படுத்து கிடக்கு, இங்க வாசிக்கிறேன். அப்படித்தான் என் காதலை வளர்க்கறது. அப்படி இருந்தாலும் வளரும். எப்படிமா 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் பெண்ணுடைய பொறுப்புங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சென்னையில 45 பவுன் கீழே கடந்துச்சு. துப்புரவு பணியாளர் பத்மாங்கிற அக்கா எடுத்திருப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தா அந்த 45 பவுனை எடுத்துட்டு போய் சந்தோஷமா பொங்கலோ தீபாவளியோ கொண்டாடி இருக்கலாம். ஆனா அந்த அக்கா என்ன நினைச்சாங்க? அழுக்கை தன்னுள் எடுத்துக்கொண்டு அழகை வெளியில கொடுக்கிற துப்புரவு பணியாளர் அந்த பத்மாக்கா என்ன நினைச்சாங்க? காவல்துறையிட்ட கொடுத்து சரியான ஆட்கள்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா இதுல இல்லையா சார் நேர்மை? நான் கேட்கிறேன். ராஜஸ்தான்ல ஒரு 3 அடி உள்ள ஒரு பெண் சார் கலெக்டரா இருக்காங்க. அந்த பெண்ணு அந்த குழந்தை பிறந்தோடனே டாக்டர் அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பொண்ணு வளர்ந்தாலும் குறைவான வளர்ச்சி தான் இருக்கும், வேற குழந்தை பெத்துங்கன்னு சொல்லும் போது அந்த தாய் சொல்லுவா என்ன தெரியுங்களா? எத்தனை குழந்தை பிறந்தாலும் இந்த குழையை நான் ரொம்ப குழந்தைய சிறப்பா வளர்ப்பேன்னு ஒரு தாய் சொல்லுவா. கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை படிச்சு கலெக்டர் ஆகும் சார். கலெக்டர் ஆகி நடந்து வரும்பொழுது அங்க ஒரு மனிதர் கேட்பாங்க, ஏமா நீங்க இவ்வளவு குள்ளமா இருக்கிறீங்களே, 3 அடினா இடுப்பு வரதானே, குள்ளமா இருக்கீங்களே, உங்களுக்கு கவலையா இல்லையா, வருத்தமா இல்லையான்னு கேட்கும் பொழுது அந்த பெண் என்ன தெரியுங்களா சொன்னா? சார் இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட பேசணும்னா தலையை குனிஞ்சுதான் பேசணும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் பேசணும்னா தலையை நிமித்தி தான் பேசணும், ஊனத்தை கூட ஞானமா ஆக்குபவள் பெண் சார். நினைச்சு பாருங்க, பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியுமா? அஸ்ஸாம்ல 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் ஒரு பாம் ஸ்கூல்ல வச்சிருவாங்க. அந்த பாம் வைக்கிறத அந்த பையன் பாத்துருவான். நினைச்சிருந்தா அவன் மட்டும் ஓடி போய் தப்பிச்சிருக்கலாம். ஒரு தாயோட வளர்ப்பு எப்படி தெரியுமா? அந்த பாம்பை எடுத்துட்டு வேகமா ஓடுறான். ஓடி போய் கேம்பஸை விட்டு வெளியில போயிடலான்னு போறான். ஆனா போக முடியல, பாம் வெடிச்சிடுது.
ஆனா பத்திரிகையாளர்கள் எப்படி தெரியுமா எழுதினாங்க? தன் தாயின் கண்ணீரை துடைக்க முடியவில்லை என்றாலும் 100 தாயினுடைய கண்ணீரை துடைத்தவன் ஒரு தம்பின்னு சொன்னானா அந்த பெருமை யாருக்கு சார்? ஒரு தாய்க்கு தானே சேரும். ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளதான் சார் ஆண், ஷீக்குள்ளதான் ஒரு ஹீ, உமனுக்குள்ளதான் மென், ஃபீமேலுக்குள்ளதான் மின். ஒரே ஒரு விஷயம் தான், பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது. ஏன்னா அவனுக்கு தன்னம்பிக்கை கிடையாது. தன்னம்பிக்கையே பெண் தான். தச்சரை கொடுக்கும் கைகளை விட, தச்சரை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த இறைவனுக்கே பிடிக்கும் சார். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம அழிஞ்சு போகணும், நல்லா இருக்க கூடாது நினைக்கிறோம் பார்த்து நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ரொம்ப முடிக்கும் போது அழகா ஒரு செய்தியை பதிவு பண்ணாங்க. சென்னையில பத்மாங்கிற ஒரு துப்புரவு பணியாளர் தன் கையில் கிடைத்த 45 பவுனையும் கொண்டை காவல்துறையிடம் ஒப்படைத்தார்கள். இதுதான் ஒரு பெண்ணினுடைய பொறுப்பு என்று சொன்னார்கள். அந்த அம்மா காவல்துறையில ஒப்படைக்க போறதுக்கு புருஷன் பைக்கை ஓட்டிக்கிட்டு போனாருங்கிற செய்தியவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். புருஷன் தான் அந்த அம்மாவை கூட்டிக் கொண்டே அங்கே ஒப்படைக்க சொன்னார். அந்த புருஷனை தெருவில் விட்டு போயிரு, பெட்ரோல் போட்டு ஓட்டிட்டு போனானே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படாதா? புருஷனை பொண்டாட்டி தான் கூட்டிகிட்டு போவா, வேற யார் கூப்பிட்டு போவான்? அந்த அம்மா பெண்களை பற்றி முடிக்கும்போது 5 செய்திகளை சொன்னார்கள். ஒரு தடவை கைதட்டு கொடுங்க. 5 செய்திகளையும் சொல்லி உங்கள்கிட்ட கைதட்டு வாங்கினாங்க. இந்த 5 செய்தியும் நாளைக்கு மகளிர் தினத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது. போட்டு பார்க்குதுங்க, ஒர்க் அவுட் ஆகுது ஆகலையான்னு. உங்கள் வேலை பூரா எனக்கு தெரியுமா? ஹி, சி, வி, மென், உமன், கீ, சி, இட், இஸ், ஹேவ், ஹேஸ், ஹேவ் பீன், ப்ரெசன்ட், பர்ஃபெக்ட், கண்டினியூஷன். நான் இங்கிலீஷ் பாடம் நடத்த ஆரம்பிச்சிடும் ஒழுங்காரு. இல்லான்னு இருக்கிறான், என்னடா இல்லான்னு இருக்கிறான், என்ன இருக்கிறான்னு இல்லான்னு இல்லான்னு. எனக்கு அறிவு இருந்தால் ஏம்மா நாங்கள் உங்களை காட்டுறோம். உண்மையிலே பெண்களை மதிக்கப்பட வேண்டும், பெண்கள் இந்த நாட்டிலே போற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச ஒரு இலக்கிய நியமிக்க பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல்.